நியூரோ கெமிஸ்ட்ரி சொல்லுங்க. அதான் நியூரோ கெமிஸ்ட்ரின்றது ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட் நிறைய மேல போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொன்னாங்கல்ல கெமிக்கல்ஸ் வச்சுக்கிட்டு. இப்ப இப்ப முதல்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்ப 30-40 இயர்ஸ் பேக் 10-20 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஐடென்டிஃபைடு ஒரு 6 or 7, மற்றபடி 20 இருக்கலாம். ஆனா, அவ்வளவு நிறைய கெமிக்கல்ஸ் செக்ரேட் ஆகிறதுக்கு அங்க இடம் இல்லை. அந்த ஒரு மைக்ரோ நர்வ் எண்டிங் இருக்குல்ல, நர்வ் எண்டிங்ன்றது வந்து அந்த ஆக்சானோட எண்டுன்றது ஏதோ ஒரு மினிஸ்கியூல் தானே, ரொம்ப விட்டு தானே. அங்க வெசைக்கிள் இருந்து கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அந்தாண்ட போகணும். இதுல வந்து 2 டைப் இருந்தா, ஒன்னு ஸ்டிமுலேஷன், இன்னொன்னு டிப்ரெஷன். ஒன்னு ஆக்டிவேஷன், ஒரு இன்ஆக்டிவேஷன். இப்படி தானே இருக்கணும். ஒன் ஷுட் ஸ்டிமுலேட், தி அதர் ஷுட் டிப்ரெஸ் இட். இது நம்ம இமேஜினேஷன். இல்ல இப்ப நான் வந்து இது நான் வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டா கேட்கறதா கூட வச்சுக்கலாம். அதாவது நீங்க சொல்ற இப்ப உங்களுக்கு அது மெட்டீரியல் ஆக்சஸ் இருக்கான்னு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அஸ்யூமிங் தேர் ஆர் there are many nerves, nerve endings and like multiple nerves, and then there is a final muscle where the action has to happen. நீங்க சொல்றது ஒரு what is the whole, like இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்றது வந்து ஒரு 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6 அது மாதிரி கிளியரா சொல்ல முடியுமா இப்ப? இல்ல அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? இல்ல, அது அதாவது சோடியம் பம்ப்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஒரு நர்வ் செல் ஒரு செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு சூப்பர்ஃபிஷியலா சொல்றேன். அப்புறம் டெப்தா பண்ணா படிச்சுட்டு அப்புறம் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்லிடலாம். ஒரு எனி செல், நர்வ் செல் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி செல், செல்லோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு இருக்குல்ல, இன்சைட் த செல் அவுட் சைட் த செல்னு சொல்லுவாங்க. அந்த இன்சைட் த செல் எப்பவுமே -70 மில்லி வோல்ட்ல இருக்கும். எலக்ட்ரிசிட்டி சொல்றேன். இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கணும்னா அந்த -70 இருக்குல்ல, அதுக்கு வந்து நிறைய அந்த இன்புட் வரணும். இன்புட் வந்து அந்த மைனஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்து அது பிளஸ்ஸா மாறணும். பிளஸ் 30-50க்கு போறப்ப தான் இட் வில் ஸ்டார்ட் டிஸ்சார்ஜிங். அந்த கரண்ட் பாஸ் ஆகும். சரி. அந்த -70ல இருந்து 60க்கு போறதுக்கு அதுக்கு மல்டிபிள் டென்ட்ரைட்ஸ் இருந்து மத்த இடத்துல இருந்து அதுக்கு உள்ள வரணும். அயான்ஸ் வரணும். சோடியம் அயான்ஸ். சோ இது வந்து சோடியம் அயான் வந்து ஓகே. சோ நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மெயின்லி பை சோடியம் தான். கரெக்ட். இல்ல முன்னாடி என்ன சொன்னீங்க? அயான் அதுக்கு வந்து நெகட்டிவா ஆப்போசிட்டா இருக்கிறது பொட்டாசியம். ஓகே. சோ இது வந்து டென்ட்ரைட்ல, சோ ஆஃப்டர் டென்ட்ரைட் ரிசீவ்ஸ் தி சிக்னல், டென்ட்ரைட்ல இருந்து இது வந்து அந்த ஆக்சானுக்கு அனுப்புறது. கரெக்ட். இல்ல மல்டிபிள் டென்ட்ரைட்ஸ்ல இருந்து நிறைய வந்தாதான் அது மைனஸ்ன்றது பிளஸ்ஸா போகும். அதான். சோ ஒரு 4-5 டென்ட்ரைட்ல தான் அந்த இம்ப்ரெஷன் வருதுன்னா இட் வில் நாட் பி கண்டக்டட். ஒரு செல், நர்வ் செல், இட் ஹஸ் காட் மல்டிபிள் டென்ட்ரைட்ஸ். சோ திஸ் இஸ் ஹேப்பனிங் வித்தின் தி செல். ஏன்னா நீங்க வந்து போன பாயிண்ட்ல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, யூ ஆர் டாக்கிங் அபவுட் இப்ப இந்த செல்லுல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற கெமிக்கல் வெவ்வேறு ஒவ்வொரு கெமிக்கலும் சூஸ் பண்ணும், எந்த இதுல போய் அட்டாச் ஆகணும் அப்படின்றத பொறுத்து சொல்லி அது வந்து ஃபைனல் எண்ட்ல மசில் அதான் ஆர் ஈவன் இது வந்து இதுக்கு முந்தின ஸ்டேஜா இருக்கும். அதாவது வேற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி வெச்சுங்க. ஒரு நர்வ் செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ஹஸ் காட் மல்டிபிள் டென்ட்ரைட்ஸ், ஒன் ஆக்சான். ஆக்சான் இஸ் த கண்டக்டிங் ஃபைனல் அவுட். ஆல் இன்கமிங் சென்சேஷன் இருக்குல்ல, சென்சரி ஸ்டிமுலஸ் ஃப்ரம் மல்டிபிள் அதர் நர்வ் டிஷ்யூ, பக்கத்துல இருக்க அதர் நர்வ் டிஷ்யூ. அதுலயும் நம்ம ஆக்சுவலா இப்ப நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப there will be so many other things going into the body இல்லையா? காதுல விடுற இமேஜஸ், இந்த மாதிரி நிறைய இன்சிக்னிஃபிகண்டா நிறைய இன்புட் போயிட்டு தானே இருக்கும் பிரெயினுக்குள்ள. அந்த இன்சிக்னிஃபிகண்ட் விஷயத்தெல்லாம் ஃபில்டர் ஆயிடும். எப்படின்னா அந்த வோல்டேஜ் ரீச் ஆகாது. சப்போஸ் நான் அவன்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்றது வந்து இந்த டைப் சென்சேஷன் மட்டும் உள்ள போகுதுன்னா நிறைய டென்ட்ரைட்ஸ்ல இருந்து அந்த இன்புட் போய் அந்த மைனஸ் வோல்டேஜ் பிளஸ்க்கு போடும். புரியுது. அந்த பிளஸ்க்கு போன உடனே it will start conducting that a particular impulse. In our the neural networks எங்களுதுல வந்து என்ன சொல்லுவோம்னா we have these
மல்டிலேயர் பெர்செப்ட்ரான் மாடல்னு ஒண்ணு இருக்கு. அ ம், ம், பெர்செப்ட்ரான் மாடல்லயே என்ன ஐடியான்னா, நீங்க சொல்ற மாரி டென்ட்ரைட்ஸ் மாரி தேர் ஆர் இன்புட்ஸ் விச் கம் இன் ம், into a mathematical model and ம், and it has to cross a threshold அப்படின்னுவாங்க. அந்த threshold is ம், called a ம். non-linearity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதேதான். சொல்ற அந்த த்ரெஷோல்டு தான் -70 இங்கேயும் to உண்டு. இதுக்கும் இதுலயும் +60 எல்லாம் நெகட்டிவா வச்சுட்டு பாசிட்டிவ் கொண்டு போலாம். ஆ சோ அதே மாரி தான் இதுல என்ன ஆகும்னா, எனி வேல்யூ லெஸ்ஸர் தென் 0 வில் பி ம், லைக் இதெல்லாம் இந்த டென்ட்ரைட்ல இருந்து வர வேல்யூஸ் எல்லாம் ஆட் ஆயி, இஃப் தட் ம். இஸ் லெஸ்ஸர் தென் 0 it will not pass through. There is nothing which is no signal sent. எக்ஸாக்ட்லி, Only when it எக்ஸாக்ட்லி. is இதேதான், greater than இதேதான். 0 it will start sending a signal. அந்த மாரி அதேதான். பேரு வந்து அதுக்கு ரெலு அதுக்கு அப்படின்னு அதுக்கு சொல்லி ஒரு பேர் யூனிட். அதுக்கு நர்வஸ் சிஸ்டத்துல அது பேரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ம், 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 ம். எங்க இதுல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ரீச் ஆனா தான் அது ஆக்ஷன் வில் பி கண்டக்டட். ம், 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 ம். அந்த பொட்டன்ஷியல் வரணும். பொட்டன்ஷியல் இல்லாட்டி போனா தப்பு. அது மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆகுறப்ப ஆக்சான் வழியா போகுது இல்லையா? ஆக்சான் வந்து இட் வில் ஸ்ட்ரெச் டூ கிரேட்டர் லெங்த்ஸ். அது ஃபீட் கணக்குல கூட போகும். ஃபார் ம், எக்ஸாம்பிள் ஸ்பைனல் கார்ட்ல இருந்து தம்பு கிரேட் டோவுக்கு போகுதுன்னா, இட் வில் பி அரவுண்ட் 3 டூ 4 ஃபீட் ஆக்சான். ம், 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 ஸ்பைனல் கார்ட்ல இருக்க ஒரு நர்வ் செல். ம், It will have its particular axon will go to the big toe. ம், 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 ம். ஸோ ஃபுல் லெங்த் ட்ராவல் பண்ணும். அதனுடைய செல் பாடி வந்து அதனுடைய லைஃப் வந்து ஸ்பைனல் கார்ட்ல இருக்கும். செல் பாடி நியூக்ளியஸ்லாம் ஸ்பைனல் கார்ட்ல இருக்கும். அந்த ஆக்சான் மட்டுமே இறங்கி வந்து டோ வரைக்கும் போகும். ஸோ சரியா? சரி. ஆ இது நீ சாதாரணமா நம்ம செல் எல்லாம் மைக்ரோஸ்கோப்பிங் தானே சொல்லிட்டு இருப்போம். ம், ம், ம். அன்லெஸ் யூ கேனாட் சீ எனி செல். வேறஸ் நர்வ் செல்ல அந்த ஃபைபர் ஆக்சான் இருக்குல்ல. நீங்க சொன்னீங்க. போன தாட்டியும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அதான் அ அது அ போகுது அது இல்லையா? அது போறப்ப இந்த டைம் ஃபேக்டர் இருக்கு இல்லையா? கண்டக்ஷன். ஆ, 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 டைம் ஆ, ஆ, ஃபேக்டர் வந்து ஆ. அங்கிருந்து அது வரைக்கும் போறதுக்கு கண்டக்ஷன் டைம் ஆகுதுல்ல. அந்த இன்ஸ்டன்ட்டா ஒர்க் ஆவாது இல்லையா அது? ஆமா. அ அதுக்காக அ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த நர்வ் ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்சான் ட்ராக். ம். அதுக்கு மேல வந்து ஒரு மயலின் ஷீத்ன்னு ஒரு ஷீத் ஒண்ணு இருக்கும். அந்த சரி. ஷீத் என்ன பண்ணும், ஒரு ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லெங்த்க்கு ஒரு ஷீட்ன்னு வச்சுக்கோ. ம். அந்த அந்த ஷீத் பிட் பிட்டா அந்த நர்வ கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிங்கிள் ஷீத்தா இருக்காது. ஸோ இந்த நர்வ் என்ன பண்ணும், அந்த 5 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணாம இந்த நோட் ஆஃப் ரான்வியர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 நோட்லருந்து இன்னொரு நோடு ஜம்ப் பண்ணி போகும். குதிச்சு குதிச்சு போகும். அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டக்ட் ஆகுதுல்ல. சரி. ஆ. கண்டக்ட் ஆகுறது வந்து த்ரூ த லெங்த் ஆஃப் த நர்வ் ஆக்சான் போறதுக்கு, இட் டிராவல்ஸ் மச் ஃபாஸ்டர் பை ஜம்பிங் அக்ராஸ் நோட்ஸ். இங்கருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படியே ம். உள்ள உள்ள வழியா போகணும்னா, அந்த சோடியம், பொட்டாசியம் லெவல் மாறி மாறி போயிட்டு இருக்கணும். சோடியம் கான்சன்ட்ரேஷன் வந்து போய் அடுத்தது இந்த பொட்டாசியம் ஷீட் வெளியில வழியா போய் சோடியம் வந்து ஜம்ப்ல என்ன ஜம்ப் ஆகும்? எது 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 ஜம்ப் ஆகும்? லைக் அந்த மாரி நம்ம ஷீத் வழியா ஃபாஸ்டர் அந்த ஷீட் வழியா ஸ்பீட் ஃபாஸ்ட்டா ட்ரெயின் மாரி. கண்டக்ட் ஆகுது புரியுது. அது ஆனா ஹவ் அது என்ன ஹவ் இஸ் இட்? மெக்கானிசம் கேட்கிறியா? அந்த ஷீத்துக்கு ஏதோ குவாலிட்டி மயலின் ஷீத்ன்னு சொல்லுவாங்க. ஆஹஹ. மயலின் வந்து இந்த இம்பல்ஸ் அப்படியே நேரா அந்த பக்கம் இன்ஸ்டன்ட்டா கண்டக்ட் பண்ணும். சாதாரணமா கண்டக்ட் பண்ணா என்ன ஆகணும், இந்த சோடியம் கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? புரியுது. நீங்க அது லிக்விட்ல அது வந்து அந்த 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 பொட்டாசியம் உள்ள வந்து சோடியத்த குறைச்சு, இந்த பக்கம் சோடியம் நவுந்து, அப்புறம் திருப்பி இது வந்து திருப்பி இது போய் இப்படி இப்படி ஒரு ஒரு ஆஸ்மாசிஸ் ஜிக்ஜாக் அந்த மாரி ரவுண்ட்ல ஏதோ போயிட்டே இருக்கும். வச்சுக்கலாம். சம்திங் ஆஃப் ஆஸ்மாசிஸ் ஆமா. கைண்ட் ஆஃப். இது வந்து அப்படியே இன்ஸ்டன்ட்டா இங்க வந்த இம்பல்ஸ் டடக்குனு அங்க அடுத்த நோடுன்னு ஜம்ப் ஆகிட்டே போய் கீழ ஃபாஸ்ட்டா போயிடும். இதுல வந்து இந்த மயலின் ஷீத்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இந்த கண்டக்ஷன்லாம் ப்ராப்ளம் டிசீஸ் ஆயிடும். ஸோ அந்த கண்டக்ஷனுக்கு ஒரு ஷீத் ஒண்ணு வச்சிருக்கான். நேச்சர்ல இருக்கு. ம்ஹ்ம். குயிக்கர் கண்டக்ஷனுக்கு. சில ஃபைபர்ஸ் சிலது வந்து நேச்சுரலாவே மயலின் ஷீத் இல்லாம இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவா போகும். ஸ்லோ கண்டக்ஷன் தேவையில்ல. அதுக்கெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்டா இது தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட், இந்த ஃபயர் அந்த மாரி ஒரு மாரி இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் தேவை இருக்க இடத்துல தான் மயலின் ஷீத் வந்துரும். சில ம்ஹ்ஹ்ஹ்ஹ்ஹ்ம். விஷயங்களுக்கு தேவையில்ல, ஸ்லோவா போனாலும் தப்பு இல்லன்ற மாரி இடத்துல மயலின் ஷீத் இருக்காது. நான் மயலினேட்டட் ஃபைபர்ஸ்ன்னுவாங்க. எல்லா ம்ஹ்ஹ்ம். மூவ்மெண்ட்டும் குயிக்கா போகணும்னு அவசியம் இல்லல்ல. சிலதெல்லாம் மெத்தடாடிக்கலா அது பை ட்ரெய்னிங். ஆ அந்த காமன் பேட்டர்ன் ஜெனரேட்டர்ன்னு சொல்லி அது ஒண்ணு. அதெல்லாம் தியரீஸ். இவங்களாவே பிரெயின பத்தி இவங்க எழுதிட்டு வர்ற தியரீஸ். அது எவ்வளவு தூரம் அது ஃபேக்ட்ன்றது நம்மளுக்கு தெரியாது.
அந்த காமன் பேட்டர்ன். இது ஏன்னா நான் நீங்க சொல்ற ஐடியாஸ் வந்து நான் வந்து ஐம் ட்ரைங் டு மேப் இட் டு இப்ப இருக்க கரண்ட் இது நாங்க பண்ற இப்ப நியூரல் நெட்வொர்க்ஸ்ல பண்றப்ப இந்த கரண்ட் இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி திங்கிங் அவுட் லவுட். இப்ப நியூரல் நெட்வொர்க்ஸ்ல இருந்து வர அந்த ட்ரிகர் இருக்குல்ல, ட்ரிகர் அண்ட் 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 அது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தே ஆர் ஆல் நவ் பேக்ட் இன் ஒன் பிளேஸ். அண்ட் தேர் ஆர் நாட் இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த லாங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, விச் கோ அண்ட் அவுட்புட்ல போய் ஃபைனலா ரீச் ஆகுது. அது வந்து கரண்ட்லி so what it effectively says is இப்ப வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஒரு நியூரல் நெட்வொர்க் அந்த மாடல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பிரெயின் எடுத்துக்கிட்டோம்னா, பிரெயின் வந்து அதுக்கு ஒரு ஃபுல்லா ஒரு இன்புட் குடுத்து அந்த அவுட்புட் இருக்குல்ல, அந்த அவுட்புட்ட மட்டும் எடுத்து தே ஆர் டிரான்ஸ்மிட்டிங் இட். இப்போதைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. பிரெயினே வந்து அந்த எண்ட வந்து கொண்டு போய் கனெக்ட் பண்ணல. அதாவது இப்ப இப்ப இங்கிலீஷ் பிரெயினுக்கு இங்கிலீஷ் குடுத்துட்டு இப்ப இருக்க சிஸ்டம் எப்படின்னா, இங்கிலீஷ் குடுத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு it will come up with a dump of what it thinks the next set of English letters should be. இப்ப chat GPT அந்த மாதிரி இப்ப லேட்டஸ்டா இருக்க AI டெக்னாலஜிலாம் it is taking in English as input and dumping out English as output. ஆனா அந்த அவுட்புட் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்ப வந்து அந்த if I can இப்ப வந்து இப்ப சிஸ்டம்ஸ் எல்லாம் டிசைன் பண்றப்ப அந்த ஹோல் சிஸ்டம் அந்த பிரெயின் மட்டும் தனியா மாடல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததுல இருந்து இந்த மல்டி மொடாலிட்டின்னு சொல்லி வருது. அது மல்டி மொடாலிட்டியில தான் என்ன பண்றாங்கன்னா, பிரெயின் வந்து இஃப் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் டு டாக் டு அதர் திங்ஸ். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப கையு, கண்ணு ஒவ்வொரு இடத்துக்கும் பேசுறப்ப இட் ஹேஸ் டு ரீச் டு தட் ஏரியா இல்ல, லைக் அண்ட் இட் ஹேஸ் டு ஸ்பீக் இட்ஸ் லாங்குவேஜ். அதாவது இப்ப பிரெயின் ஒரு லாங்குவேஜ் பேசுச்சுன்னா, கையில வந்து ஒரு லாங்குவேஜ், கை வந்து என்னன்னா இட் இஸ் மசில்ஸ் இல்ல, இட் கண்ட்ராக்ட்ஸ், இட் ஹோல்ட்ஸ் சம்திங். தட் இஸ் த லாங்குவேஜ் which it understands. Certain muscles has to be இது. அதே மாதிரி கண்ணுனா அது வந்து விஷுவல் இது இல்ல. Now we are saying visual, but effectively it is a set of muscles which has to contract and expand to give you that visual perception. அதே மாதிரி மவுத்னா அது it has to have its own set of muscles to move. So each of it is a different set of action, right? So the brain has to communicate with each of them separately, but brain internally thinks in one language. Like அதுக்குள்ள இருக்க representation is a common representation. அந்த தியரி தான் இப்ப பிரெயின் has got multiple connection போறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரோ ஒரு ஆள் ஒண்ணு அடிக்க வரா, ஒரு அனிமல்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா யூ டூ செவரல் திங்ஸ் அட் அ டைம் இல்லையா? அதே மாதிரி கார் டிரைவிங் எடுத்துக்கிட்டா கூட, கார் டிரைவிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட் வெரி 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 சேம் இன்ஸ்டன்ட் ஏதோ ஒரு சம்படி வாக்ஸ் அக்ராஸ் அப்படின்னா டக்கு நீ 3-4 விஷயங்களை சைமல்டேனியஸா பண்ற. லைக் அப்ளைங் பிரேக், கியரை லோவர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இன்ஸ்டன்டா சேம் டைம். ஹவு இஸ் தட் பாசிபிள்? ஏன்னா ஒரு இம்பல்ஸ் ஒரு இடத்துக்கு போச்சுன்னா ஒரு இடத்துக்கு இப்படி வராது இல்லையா? மல்டிபிள் ஆக்ஷன். அதையும் கத்துறது, ஆன்னு சத்தம் போட்டு கத்துற, அப்புறம் நீ ஒரு ஜர்க் கொடுக்குற, அப்புறம் நிறுத்துற, இது மாதிரி ஒரு 10-15 ஆக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இந்த வெரி சேம் இன்ஸ்டன்ட். இதுக்கு ஸ்டிமுலன்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மானோ ஏதோ ஒன்று குறுக்க முடியாது, ஒரு ஆள் குறுக்க வரான், அவ்வளவுதான். அதான் நீ பாக்குற, அவ்வளவுதான். பார்த்த உடனே சைமல்டேனியஸா இவ்வளவு ப்ராசஸ் நடக்கிறது எப்படி முடியும்? இப்படி சிங்கிள் ஸ்டிமுலஸ் சிங்கிள் ஆக்ஷன் வந்து அது வராது இல்ல. இல்ல சிங்கிள் ஸ்டிமுலஸ் சிங்கிள் ஆக்ஷன் அது இட் இஸ் பேரலல்ன்றது ஒரு மாதிரி எஸ்டாப்லிஷ்டு தானே. நீங்க ஏன்னா மல்டிபிள் எஸ்டாப்லிஷ்டு தான் அப்படின்னா கனெக்ஷன்ஸ். இந்த சிங்கிள் இந்த விஷன் வழியா நீ பாக்குற ஒரு 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 மான் வந்து வருது, உள்ள குறுக்க வருதுன்றது உனக்கு அதான் விஷன் வழியா உள்ள போகுது. இந்த ஸ்டிமுலஸ் உள்ள போய் ஒன்று மோட்டார் கார்டெக்ஸ்க்கு போய் மோட்டார் கார்டெக்ஸ்ல இருந்து திருப்பி காலுக்கு, கைக்கு, பிளஸ் அதே மாதிரி ஆடிட்டரி விஷயம், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சவுண்டையும் கேட்கிற, சவுண்டு எங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு என்னன்றது, இவ்வளவு கனெக்ஷன்ஸ் இந்த சிங்கிள் ஸ்டிமுலஸ் போய் எல்லா இடத்துக்கும் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் போகுதுன்றான். அதுல செரிபெல்லம்னு ஒண்ணு இருக்கு பிரெயின்ல, செரிபெல்லம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, தலாமஸ்னு ஒண்ணு இருக்கு,
தலாமஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த தலாமஸ்ன்றது என்னன்னா, உடம்புல இருக்க எல்லா சென்சரி சிஸ்டமும் இருக்குல்ல. உடம்புல இருக்க அத்தன பாடி சென்சேஷன் கை டச்ல இருந்து டச், டெம்பரேச்சர் எல்லாமே கடைசியா தலாமஸுக்கு உள்ள போயிட்டு தான் அங்கருந்து தான் டைவர்ட் ஆயி மேல கார்டெக்ஸ்க்கு போகும். தலாமஸ் இஸ் ஜங்ஷன் மாரி. ம். அதுல எக்செப்டிங் அதுல அந்த அந்த தலாமஸ்ல வந்து அதுல எஸ்கேப் ஆகுற ஒரே விஷயம் ஆல்ஃபாக்ஷன். ஸ்மெல் மட்டும். ஏன்? ஸ்மெல் ஸ்மெல் மூக்குல இருந்து வந்துட்டு நேராவே பிரெயினுக்கு போகும். எவல்யூஷன்ல அப்படி இருக்கு. இட் டசன்ட் கோ டூ தலாமஸ். இந்த மூக்கோட எண்ட் இருக்குல்ல. கண்ணும் மூக்கோட சொல்லுவாங்கல்ல. எண்ட்ல கண்ணு வந்து ஏதோ இஸ் இல்ல, இல்ல. கண்டு கண்ணு வந்து விஷுவல் கார்டெக்ஸ்க்கு போகுது. பட் வழியில தலாமஸ் வழியா இப்ப அதுக்கு ஒரு கனெக்ஷன் போயிடும். ஓகே. ம்ஹ்ஹ்ம். வேறஸ் இந்த ஆல்ஃபாக்ஷன் மட்டும் ஆல்ஃபாக்ஷன் தான் அதனால பிரைமரி சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவல்யூஷன்ல பார்க்கிறப்ப, ஓ! ஓகே. முதல் முதல்ல ஆல்ஃபாக்ஷனா தான் இருக்கணும். பிட்வீன் அனிமல் லைஃப் கிரியேட் ஆனப்ப, ஏன்னா அது பாதி ஆல்ஃபாக்ஷன் விஷயம் நம்ப அத வச்சு தான் டிடெக்டே பண்ணுவோம். சாப்பிடுறதுலருந்து எல்லாமே வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபாக்ஷன் வச்சு தான். ஆல்ஃபாக்ஷன் ம். வச்சு நீ இருக்கிற இடம், இன்னொரு அடுத்த ஆளோட ஸ்மெல்லு, உன்னுடைய உன்னுடைய பிரிடேட்டரா, உன்னுடைய கோ இன்ஹாபிடன்ட்டா, கூட வசி இருக்கிற ஆளா, ஃப்ரெண்டா, எனிமியா எல்லாமே ஸ்மெல், பாடி ஸ்மெல் ஒரு ஓடர் சம்மந்தப்பட்ட ஒரு அது வந்து இங்க இந்த இடத்துல நர்வ் எண்டிங்ஸ் வந்து மூக்குல வந்து மேல அந்த அப்பர் இந்த போர்ஷன்ல இருக்கும். அந்த நர்வ் எண்டிங் வந்து உள்ள வந்து போன்ல வந்து ஒரு கிரிப்ரிஃபார்ம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஒரு போன் பீஸ் இங்க இருக்கு இந்த இடத்துல. அதுல வந்து மல்டிபிள் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ம்ஹ்ஹ்ம். நர்வ் எண்டிங் வந்து அந்த ஹோல்ஸ் வழியா உள்ள பிரெயினுக்குள்ள போயி, தே ஃபார்ம் அ ட்ராக். ஆல்ஃபாக்டரி ட்ராக்ட்ன்னு ஃபார்ம் பண்ணி, அது ஆல்ஃபாக்டரி பல்ப்ன்னு ஃபார்ம் ஆயி, அது ட்ராக்ட்டா மாறி, அப்புறம் பிரெயினுக்குள்ள போய் ஆல்ஃபாக்ஷன் வந்து ஸ்மெல்ல நீ சென்ஸ் பண்ற. இட் இஸ் ஒன்லி ஒன் பிளேஸ் வேர் பிரெயின் இஸ் எக்ஸ்போஸ்ட் அவுட் சைட் ஹியர். இந்த இடம். அதாவது ஸ்ட்ரெயிட்டா இங்க ஏர் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள நேரா உள்ள போனீங்கன்னா, இந்த இடத்துல அந்த மேல் காதுல வந்து கரெக்ட். நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியா இது. எனிதிங் தட் அஃபெக்ட்ஸ் ஹியர், நேரா இட் பிரெயின் கேன் ஈசிலி கோ டூ த பிரெயின். ஸோ, அதனால தான் அந்த கோல்டு வைரஸ் இந்த ரைனோ வைரஸ் அது இதெல்லாம் வர்றப்ப, இந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம் ரொம்ப அலட்சியமா எடுத்துக்க முடியாது. இட் மைட் கோ இன்டூ என்கெஃபலைட்டிஸ் பிரெயின் ஃபீவரா மாறலாம். இந்த இன்ஃபெக்ஷன ஓ! கூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டோம்னா, இட் வில் டர்ன் இன்டூ பிரெயின் ஃபீவர். ஸோ இந்த இடத்துல வர்றப்ப இம்மீடியட்டா அட்டெண்ட் பண்ணணுன்றது, அந்த பழக்கமான வைரஸ்னா பிரச்சனை இல்ல. பழக்கம் இல்லாத புதுசா எது வந்து ரியாக்ஷன் ஆயி இந்த மாரிலாம் ஆச்சுன்னா, அந்த நர்வ் எண்டிங்ஸ் ஸ்டிமுலேட் ஆவறதுக்குலாம் மியூக்கஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ம், ம், மியூக்கஸ்னா ம். ஒரு லிக்விட். அந்த லிக்விட்ல வந்து அந்த ஸ்மெல்ன்றது ஒரு மாலிக்யூல் மாரி, கெமிக்கல் மாலிக்யூல். ஆல்ஃபாக்ஷன்றது ஹவ் இட் இஸ் இருங்க, இருங்க. ஃப்ரம் இப்போ நம் நம் டிஸ்டன்ட் பிளேஸ்லருந்து உன் மூக்குக்கிட்ட வருதுல்ல. ஆமா. பக்கத்து 3 கடை தள்ளி நம்ம ஒருத்தன் ரொம்ப பிரியாணி டீவியேட் செஞ்சான்னா, ஆயிட்டோம். அந்த நம்ம பிரியாணி ஃபர்ஸ்ட்டு ஆ ஆரம்பிச்சது வந்து என்னடா? டென்ட்ரைட்டு அதுலருந்து ஆரம்பிச்சு நம்ம திருப்பி இப்ப ஆல்ஃபாக்ஷன் போயாச்சு. ரைட். அதான் அங்க தான் நர்வ் மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இருக்கும்டா. அது உள்ள இறங்க இறங்க அது அதே மாரி இப்ப கண்ணுக்கு போனோம்னு வச்சுக்கயேன், கண்ணுல வந்து இது ரெட்டினாவுக்கு போனீன்னா, அது ரெட்டினாவுல வந்து இது மொத்தம் ஒரு 10 லேயர் இருக்குன்னு வச்சுக்கோ. ம், ம், ம். ரெட்டினான்றது ஒரு பிரெயின் டிஷ்யூ. அகெயின் இங்க எப்படி ஆல்ஃபாக்ஷன் பார்க்குறியோ, ஆல்ஃபாக்ஷன்ல நர்வ் எண்டிங் எக்ஸ்போஸ்டோ, அந்த மாரி ஐரிஸ் பியூப்பிள் வழியா உள்ள பார்த்தீன்னா, உள்ள தெரியறது ரெட்டினா. ம், ம், ஸோ, ம். இந்த ரெட்டினாவ நீ பார்க்கலாம். த்ரூ இது மாரி ஆப்தால்மாஸ்கோப் வழிச்சு பார்த்தீன்னா. அந்த ரெட்டினான்றது நத்திங் பட் பிரெயின். சூப் பிரெயினோட சூப் எக்ஸ்டென்ஷனோட அவுட்டர் இருக்க ஒரு ஒரு டிஸ்க் மாரி இருக்கும். இதுல இதுல ரெட்டினால எப்படி சென்சரி விஷன் எப்படி கண்டக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 லேயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ ரெட்டினல். ம், ம். ஒரு உனக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு ஒரு 10 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இருக்கும். இதுல 3 குரூப்பா இருக்குன்னு வச்சுக்கோ. 3 டைப் குரூப். இதுல வந்து இந்த லைட் வந்து நேரா இந்த இந்த 10 லேயர் வழியாவும் 10 லேயரையும் கிராஸ் பண்ணி, ம், அந்த லாஸ்ட் லேயர் இருக்குல்ல, ம், லாஸ்ட் லேயர் தான் லைட் சென்சிட்டிவ். ம். மீதி எல்லாம் லைட் சென்சிட்டிவ் கிடையாது. இது வழியா டிராவல் பண்ணி, அந்த கடைசி லேயர் 10த் லேயர்ல போய் படும். அங்க தான் அந்த ராட்ஸ் அண்ட் கார்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அது அது. ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அங்க தான் வரும். ராட்ஸ்ன்றது வந்து டல் லைட், டிம் லைட். அது வந்து கோன்ஸ் மோஸ்ட்லி வந்து அது மோஷனுக்கு பெரிஃபெரில தான் சொல்லுவாங்க. இருக்கும். அந்த கோன்ஸ் வந்து ஹைலி சென்சிட்டிவ் ஃபோக்கஸ் அது வந்து சென்டர்ல இருக்கும். அங்க வந்து அங்கருந்து ரிவர்ஸ்ல வரும். அங்க பட்டு டிஃப்ளெக்ட் ஆயி, இட் வில் டிராவல் இன் ரிவர்ஸ்.
இன் ரிவர்ஸ்ல வர்றப்ப ஒரு அங்க கேங்லியான் லேயர்னு ஒண்ணு இருக்கு. பைபோலார் செல்லுன்னு ஒண்ணு, இல்ல கேங்லியான் செல்லுன்னு ஒண்ணு வரும். இங்கெல்லாம் ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆயி இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, 10 லேயர்ஸ் சொன்னதுல ஃபர்ஸ்ட் லேயர். தட் இஸ் கால்ட் ஆப்டிக் நர்வ் ஃபைபர். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் ஆப்டிக் நர்வ்ல பட்டாலும், அத தாண்டி உள்ள போயி, இந்த கடைசி ஸ்கிரீன்ல பட்டு, திருப்பி ரிவர்ஸ்ல வந்து பைபோலார் செல்லு, இந்த கேங்லியான் செல்லுலலாம் டிராவல் ஆயி, அங்கெல்லாம் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ம், அப்புறம் ம், வந்து ஆப்டிக் ஃபைபர்ல பட்டுட்டு, ஆப்டிக் ஃபைபர் வில் டேக் த இம்பல்ஸ் டூ த பிரெயின். இதுல இந்த கேங்லியான் செல்லு, பைபோலார் செல்லு டிராவல் ஆகுதுல்ல, ம். டிராவல் ஆகுறப்ப என்ன நடக்கும்னா, அது இன்னொரு பெக்யூலியர் நர்வஸ் சிஸ்டம். ஒரு இந்த ஒரு நீ எந்த இத நீ ஃபோக்கஸ் பண்றியோ, எத நீ பார்க்கணும்னு விரும்புறியோ, ம். அந்த இம்பல்ஸ் வந்து பாசிட்டிவா போகுது இல்லையா? அந்த நர்வ் ஃபைபர்ல. அதுவே போறப்ப, அதுல அட்ஜாயினிங் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த 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 இமேஜ்க்கு பக்கத்துல இருக்க சீன்லாம். சொல்லுங்க. ஒரு 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 ரோஜா பூ பார்க்குறீன்னா, ரோஜா பூ பக்கத்துல வந்து வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அது இதெல்லாம் இருக்குன்னா, நீ ரோஜா பூ தான் நீ பார்க்குற. ஆனா கரெக்ட். அந்த மத்த 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 இம்ப்ரஷனும் உள்ள போகுது இல்லையா? டிராவல் ஆகுது. ம். அது கூடவே. இதெல்லாம் அது டிப்ரஸ் பண்ணும். நான் இது பேர் வந்து ஃபோவியேட்டட் வியூயிங்ன்னு இப்ப 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 அ அது 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 அதுக்கு அதுல ஃபோவியான்னு தான் வரும். ஃபோவியா சென்ட்ராலிஸ் தான் வரும். அ கண்ல அதாவது அந்த ரெட்டினாவுல பேரும் இப்ப இப்ப ஃபோ இப்ப நீங்க இப்ப நீங்க ரெட்டினாவுல அந்த சொல்ற ஏரியா பேரு ஃபோவியா சென்ட்ராலிஸ். சோ ம். சோ சோ அதுதான். அது அது ஏன் அது நீங்க சொல்றீங்கல்ல, இது 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 வந்து எங்க யூஸ் இப்ப நாங்க எங்க இதுல எப்படி வருதுன்னா, இப்ப இந்த விஆர் கிளாஸஸ், ஏஆர் கிளாஸஸ் செய்றாங்க சொல்லிட்டு இருக்கேன்ல. அந்த சரி. அந்த அந்த கிளாஸ் போடுறப்ப, அ ம். ஐடியலி உங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா, உங்க உங்க இப்ப உலகம் இருக்கு. உலகம் ம், வந்து ம். எப்பவுமே இருந்துட்டு இருக்குல்ல. இப்ப வந்து ஆமா, ஏஆர், விஆர் கிளாஸ் போடுறப்ப நீங்க போட்டு பார்த்த ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. போட்ட உடனே ஆமா, தி ஹோல் வேர்ல்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் சம்திங் எல்ஸ். ஒரு ஒரு ஆமா, ஒரு ஒரு ஹோல் குளோப் வந்து இஸ் ரீப்ளேஸ்ட் வித் டேட்டா. லைக் ஒரு ஒரு பெரிய 360 டிகிரி ஸ்கிரீன்ல உட்கார்ந்திருக்க மாரி. ஒரு தியேட்டர்ல ஆமா. உங்கள சுத்தி வேற ஒரு 360 டிகிரில ஒரு யூ கேன் கிளாஸ். லுக் ஆல் அரவுண்ட் இப்படி ஆ. பார்க்கலாம். ஆம். சோ இப்ப ஆனா நீங்க என்னன்னா, நீங்க உங்க கண்ணு வந்து வில் ஆல்வேஸ் லுக் அட் ஒன்லி ஒன் பார்ட் இல்ல. அ ம். இப்ப நான் இந்த இடத்த பார்த்து ஒரு 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 டைரக்ஷன் இப்ப ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு இருக்கேன்னா, பின்னாடி என்ன நடக்குதுன்றத நான் கவனிக்க போறதில்ல. ஆமா, அந்த அந்த ஸ்கிரீன்ல பின்னாடி என்ன இருக்குன்றத நான் பார்க்க போறதில்ல. ஆமா. நீ இந்த அது வந்து லார்ஜ் நீ 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 பார்க்க போறதுன்றது புரியுது. ஆ, பட் நர்வஸ் சிஸ்டத்துல என்ன ஆகுது? அத டிப்ரஸ் பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது. அதுதான். சோ சோ அது நெகட்டிவ். அது அது அதாவது ஏன்னா பாசிட்டிவ் போறப்ப ஆ, ஆ. அது 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 ஐடியா என்னன்னா, நம்ம கண்ணு வந்து இட்ஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் சம் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் இஸ் ட்ரைங் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இல்ல எத நீங்க கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ, அது வந்து ஃபோக்கஸ்க்கு வரும். எவ்ரிதிங் ம். எல்ஸ் இஸ் சப்ரஸ்ட் சோ தட் யூ கான்சன்ட்ரேட் ஆன் தட். சோ இத 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 வச்சு என்ன பண்றாங்கன்னா, இப்ப இப்ப என்னன்னா, இப்ப இப்ப நான் ஒரு லார்ஜ் சென்ஸ்ல சொன்னது ஃப்ரண்ட் பேக்ன்னு. பட் ஈவன் ம், இன் ம். வென் ஐ அம் வியூயிங், ஐ சீ ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட். வைல் த ரெஸ்ட் ஆஃப் த அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் இன் மை ஃபோக்கஸ்ன்னு வந்துச்சுன்னா, இந்த ஹோல் ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த ஆமா. ஹோல் ஸ்கிரீன்லயும் எங்கெங்கெல்லாம் நான் பார்க்குறேனோ, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேனோ, அந்த இடம் மட்டும் ஷார்ப்பா வச்சுக்கிட்டு, மத்த ம். எல்லாத்தையும் பிளர் பண்ணிடுறாங்க இப்ப. விச் இஸ் ம், வாட் ம், ம். ஃபோவியேட்டட் வியூயிங் இஸ். சோ இப்ப நான் பிளர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஐ டோன்ட் நீட் டூ செண்ட் அ லாட் ஆஃப் டேட்டா. அ இப்ப நான் வந்து நான் இப்ப அந்த ஹோல் ஸ்கிரீன ரெண்டர் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேவ் டூ செண்ட் அ லாட் ஆஃப் டேட்டா. பின்னாடி, ம், முன்னாடி ம். எல்லாத்தையும். இப்ப நான் வந்து எந்த இடம் பார்க்குறேனோ, அந்த இடம் மட்டும் ஹை ஹை குவாலிட்டி வச்சுக்கிட்டு, மத்ததெல்லாம் வந்து லோ குவாலிட்டி வச்சுக்கலாம். ஆர் ஆ அப்படி நீ லோ குவாலிட்டின்னு சொல்றது தான் இங்க டிப்ரஷன் சொல்றோம். ம். அதான். இவன் ஏன்னா டிப்ரஸ் பிகாஸ் அந்த அந்த யுவர் ஐ சிக்னல் டசன்ட் டிப்ரஸ் பண்ணிவிடுது. ம். அதே மாரி இன்னொரு ஆக்ட் என்ன ஆயிடும், சப்போஸ் யூ கோ இன்டு எ கிரைம் சீன். யூ ஃபோக்கஸ் அட் சம்திங். ஒரு ஒரு கிரிமினல பார்க்குற, ஏதோ சம்திங் நடக்குது. அத மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்க இல்லையா? பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நீ வாண்டட் டூ கான்சன்ட்ரேட் ஆன் தட் ஃபெலோ. அது பார்த்து அவனுக்கு பின்னாடி போயிட்டு வந்துடுற. அதே நேரத்தில சைமல்டேனியஸா நெறைய விஷயங்கள் உள்ள போகுது பிரெயினுக்குள்ள. அந்த அந்த ஏரியாவுல. உள்ள போறது எல்லாமே சப்ரஸ் ஆயி நீ சொன்ன மாரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆவறதில்ல. தே கெட் ரெக்கார்டட் ம். வித்தவுட் யுவர் கான்ஷியஸ்னஸ். ஸோ, இப்ப இப்ப ரீசென்ட் டைம்ல என்ன சொல்ல வரான், யூ டேக் பேக் தட் ஃபெலோ டூ தட் சீன். அண்டர் அண்டர் ட ம இதுல ஹிப்னோசிஸ்ல கொஞ்சமா கொண்டு போயிட்டு, அந்த மெமரி ஏரியாவுக்கு போயிட்டீன்னா, மெமரி ஏரியால யூ ஆர் நவ் சீயிங் த கிரிமினல். ஃபோக்கஸ் ஆன் ஹிம். வாட் வாட் டைப் ஆஃப் ஷர்ட் he is wearing? Is it checked or is it blue?
அப்படின்னு ஒவ்வொன்னா அப்படி கேட்டுட்டு வர்றப்ப, அதெல்லாம் அவன் முதல்ல கவனிச்சே இருக்க மாட்டான். வித்தவுட் ஃபோக்கஸிங் ஆன் இட், தே கெட் ரெக்கார்டட் உள்ள. அப்படியே அங்கருந்து நவுரு, அப்படியே கொஞ்சம் கீழ இறங்கி வா, கீழ இறங்கி வா. அவன் கால்ல ஷூ போட்டிருந்தானா, செப்பல் போட்டிருந்தானா. அப்புறம் இந்த பக்கம் பாரு, இந்த பக்கத்துல ஒரு கடை இருக்குதா? அந்த கடையில யாராவது யாராவது ஒருத்தன் கிராஸ் பண்ணி போனானா? அங்க போர்டு இருந்ததா? சைக்கிள் ஏதாவது நின்னுட்டு இருந்ததா? சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவன் சொல்ல மாட்டான். சோ யூ மீன் டூ சே ஈவன் தோ இட் இஸ் சப்ரஸ்ட் அது ரெக்கார்ட் ஆகுதுன்றீங்களா? அதான் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். தேர் ஆர் செவரல் திங்ஸ் தட் ஆர் ரெக்கார்டட் சப்கான்ஷியஸ் லெவல்ல. தட் இஸ் யூ டோன்ட் கான்ஷியஸ்லி லுக் இன்டு இட். யூ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர் தம். அது உனக்கு தெரியாமலே உள்ள போயிடும். அத வந்து ஸ்டிமுலேட் பண்ணி திருப்பி எடுத்தீன்னா, டூ எ சர்டன் எக்ஸ்டென்ட் யூ கேன் பிரிங் பேக். ம், 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 ம். அதே மாரி சவுண்ட்லயும் இருக்கு. இது உள்ள இறங்கி சவுண்டுக்கு போனீன்னா, ஒரு பர்ட்டிகுலர் சவுண்ட் கேட்கிறப்ப சோ மெனி அதர் நாய்ஸஸ் ஆர் தேர்ல. அ அ அ அ அத சோ அத சோ அத 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 அதெல்லாம் தள்ளிவிட்டு இத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ற மாரி. இது மட்டும் தான் வரும். மெக்கா நீ இப்ப அந்த ஹியரிங் எய்ட் மெஷின் வச்சின்னா, 100% இன்ஃபர்மேஷன் உள்ள போயிட்டு, அந்த 100% உள்ள கேட்கும். அந்த பழைய காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னால. சோ ஹியரிங் எய்ட் வச்சவங்கலாம் தூக்கி போட்டுருவாங்க. இது வேணாம்டா அப்படின்னு. ஏன்னா உள்ள உள்ள வர அத்தன நாய்ஸும் உள்ள ரெக்கார்ட் ஆகும். அத்தனையும் ஆம்பிளிஃபை ஆயி உன் காதுல கேட்கும். சோ நீ பேசுறது மட்டும் இல்லாம, பக்கத்துல இங்க இருக்க சவுண்ட், இங்க சவுண்ட், அந்த சவுண்ட் எல்லாமே ஒரே வால்யூம்ல கேட்கும். அது ரொம்ப ஹைலி டிஸ்டர்பிங். அத இப்ப இப்ப ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஏதோ மெத்தட்ல அது ரிமூவ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து இதான மட்டும். இந்த இது கூட அதுதான். இந்த காதுல ஏன் இது இருக்கணும்னு. பின்னான்னு சொல்லுவாங்கல்ல. அது 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 டைரக்ஷனல் குடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆ. அது வந்து நீ எந்த ஃப்ரண்ட்ல எந்த இருந்து எந்த வருதா? டைரக்ஷன் பின்னாடி இருந்து திரும்புறியோ, வருதா? அத மட்டும் உள்ள என்டர் ஆகறத அலோவ் பண்ணும். மத்ததெல்லாம் ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணும். தோ இட் சவுண்ட் வேவ் கேன் டிராவல். ம், இது ம். ஸ்ட்ரெய்ட்டா உள்ள போறது வந்து ஹைலைட் பண்ணி அத மாத்திரம் உள்ள அனுப்புறது. அந்த 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 மாரி நீ உள்ள இறங்கின எவல்யூஷன்ல பார்க்கிறப்ப, எப்படி ஹவ் மச் இட் இஸ் அட்வான்ஸ்ட் பிரெயின்ன்றது, அது யூ ஜஸ்ட் ஒரு ஸ்பெல் ஆன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இத புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இப்ப நீ சொல்றது லேட்டஸ்ட்லாம் கூட இத வச்சு தானே வருது எல்லாமே. இப்ப எவல்யூஷன்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இது நடக்குது இல்லையா? அதான் ஐ திங்க் நம்ப நம்ப இப்ப இப்ப வந்து அ இது நல்லா இருக்கு பேசுறது. த ஒன்லி திங் ம். ஐ ஃபைண்ட் அஸ் இப்ப இதுலயே நான் ஒரு 4, 5 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அ ம். விச் எதா பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற மாரி. அதாவது நீங்க 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 சொல்ற அந்த இந்த இந்த ஐடியாஸ்ல இது மல்டி மோடாலிட்டின்னு நாங்க சொல்றது, இதெல்லாம் வந்து இப்ப அடுத்த அ தீஸ் ஆர் த நெக்ஸ்ட் ஃப்ரான்டியர்ஸ் டூ பி சால்வ்ட். இப்ப அதுல வாட்டெவர் நான் இப்ப ரீசென்ட்டா போயிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு இன்னும் எனக்கு நான் இன்னும் படிக்காதது, போவாதது பார்த்தா, இந்த நான் சொன்னேன்ல 3 ஃபீட் நர்வ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இது மோட்டார் ஒரு நர்வ் ஆக்சான் போது. கேன் தட் பி டிரான்ஸ்பிளான்டட் அப்படின்றது யாரும் சொன்ன மாரி தெரியல. வை டூ யூ வாண்ட் இட் டூ பி டிரான்ஸ்பிளான்டட்? இல்ல ஆஸ் அந்த நர்வ் டிஷ்யூ அலைவ் அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபார் ஸ்பேர் ஆர்டிகிள் மாரி இத யூஸ் பண்ண முடியுமா அந்த நர்வ்? சீ ஒன் சம்படி டைஸ், எவரிதிங் கம்ஸ் டூ ஸ்டாண்ட் ஸ்டில். ஆல் நர்வ் ஃபைபர்ஸ், ஆல் பிரெயின், மெமரி அது இது எல்லாமே 0 வந்துருது. இல்லையா? இ ஸோ இ ஒரு அது அது ஒரு மைக்ரோஸ்கோப்பி விஷயத்த டிரான்ஸ்மிட் பண்றது கஷ்டம். இந்த மாரி இருக்கிறப்ப இது ஒரு நர்வ் ஃபைபர ஃப்ரம் இந்த எண்ட் எடுத்து அப்படியே இன்னொரு இப்ப மத்த இடத்தெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்கல்ல. மத்த மத்த விஷயத்துலலாம், மத்த இடத்துலலாம், பேன்கிரியாஸோ, லிவரோ அதுக்கு இதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பாடி ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ட் பண்ணதுக்கு வந்து இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக்ஸ குடுத்து, ஆன்டி ரிஜெக்ஷன் இதெல்லாம் பார்த்து, ஒரு இப்ப கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் இப்ப 10 வருஷம் 8 ஆரம்பத்துல ரிஜெக்ட் ஆனவங்கலாம் ட்ரக்ஸ போட்டு இப்ப அக்செப்டன்ஸ் ஆயி இப்ப ரஜினிகாந்த்லாம் 10 வருஷமா ஓடிட்டு இருக்கானே. பட் அந்த நர்வ் ஃபைபர் ஃபெயில் ஆகுறது வந்து எந்த எந்த இது காஸ் பண்ணுதுன்றீங்க? எதனாலன்னா நர்வ் ஃபைபர் டிஸ்கனெக்ட் ஆன உடனே இட் ஸ்டார்ட் டிஜெனரேட்டிங் இன்ஸ்டன்ட்லி புரியுது. ஃப்ரம் ஒன் எண்ட். செல் அ பாடி எண்ட்ல இருந்து சோ அதுக்கு அது இல்ல வலி நான் கேட்க வரது வலீரியல் என்னன்னா, இப்ப இப்ப அது ரீப்ளேஸ் பண்றது வந்து இப்ப எந்த 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 ப்ராப்ளம் இப்ப கால் உடைஞ்சு போறப்ப ஏதோ எந்த இடத்துல இல்லையே. இது இல்ல, இல்ல. அதுக்கு அது 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 பாசிபிளா இருந்தா, ம். அது ஒரு யூஸ் ஒண்ணு வரும். ஆ. நர்வ் டிஷ்யூ கான்ட் பி டிரான்ஸ்பிளான்டட்ன்னு வந்துச்சுன்னா, தட் மே பி த பிகினிங். ம். அப்புறம் பிரெயின் இட்செல்ஃப் கேன் பி டிரான்ஸ்பிளான்டட்ன்னு வரும். அந்த மெமரி ஏரியா கேன் பி டிரான்ஸ்பிளான்டட். ஒரு ஆளோட மெமரி எடுத்து அப்படியே எடுத்து இன்னொரு ஆளுக்கு வைக்கலாமா அப்படின்னு வரும். இப்ப வந்து அந்த வி டோன்ட் நோ வாட் ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபார் அஸ் இல்லையா? இப்ப இந்த இவன் ஈலான் மஸ்க் பண்ணிட்டு இருக்கான் ஒரு கம்பெனி. அவன் பண்ற அ, அ. கம்பெனில வந்து
they are currently trying to embed a device which can directly talk to your brain. இப்ப sheep பட் அதான் கொஞ்சம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம்னா அது கன்ஃபியூஷன்ல போயிடும். நேச்சர் எவல்யூஷன்ல விட்டா சேஃப். இல்ல இது நம்ம இவனோட புரிஞ்ச ஐடியா நம்ம என்னன்னா, சோ இப்ப அவன் கிளைம் அட்லீஸ்ட் இஸ் நம்ம இப்ப இன்புட் டு யுவர் பிரெயின் வந்து அதோட ஸ்பீட் இஸ் லிமிட்டட் பை ஹவு மச் தி ஸ்பீட் அட் விச் யூ கேன் ரீட் யூசிங் யுவர் ஐஸ். அதுதான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உள்ள போறது. மத்ததெல்லாம் இருக்கு, சென்சஸ் வழியா இருக்கு. பட் எவ்ரிதிங் தேர் இஸ் a ஸ்பீட் லிமிட். தி டேட்டா ரேட்ன்னு போட்டு கணக்கு போட்டீங்கன்னா, அதாவது டேட்டா ரேட்னா நம்ம இவ்ளோ பிட்ஸ் பெர் செகண்ட்னு சொல்லி நம்ம மேத் அதே கால்குலேட் பண்றதுக்கு ஈக்குவலன்ட்டா லைக் அதான்ப்பா இப்ப விஆர் இந்த கேமரா போட்டாலே கண்ணு ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்றோம்ல ஒரு ஏஜுக்கு அப்புறம். தெர் இஸ் சம்திங் கால்டு ஒரு லைஃப் ஸ்பேன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு இல்லையா? எஸ்பெஷலி விஷனை பொறுத்த வரைக்கும் நியூரோ பிசியாலஜியில் என்ன சொல்லுவாங்க, விஷன் இட் செல்ஃப் வேக்கிங் ஹவர்ஸ்ல நீ தூங்குற நேரம் தவிர மீதி நேரத்துல இட் கன்சியூம்ஸ் 20% ஆஃப் ஹோல் எனர்ஜி யூ ஸ்பெண்ட். நீ உன் ஃபுட்ல சாப்பிட்டுட்டு எனர்ஜின்னு ஒன்று கன்சியூம் பண்றல, ஏடிபின்னு சொல்லுவோமே, ஆல் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஏடிபி, அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கரன்சி ஆஃப் த பாடி மெக்கானிசம் ஃபார் எனி ஆக்ஷன். சும்மா அது இப்படின்றது கூட யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஏடிபி. சும்மா சின்ன ஒரு மூமெண்ட்டுக்கு, ஹார்ட் துடிக்கிறதுக்கு, லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, எல்லாத்துக்கும் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தோ ஆர்டிக் அந்த மெஷின் இஸ் தேர், எவ்ரிதிங் இஸ் செட்டப், எல்லாம் கரெக்டாக இன்டர் கனெக்டடாக இருக்கு. பட் அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். பெட்ரோல் மாதிரி, பெட்ரோலு எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எனர்ஜின்னு ஒன்று வேணும். எனர்ஜி இல்லாட்டி போனால் எதுவும் வராது. அந்த எனர்ஜி தான் வெளியில் போயிட்டப்ப யூ ஆர் டெட். தட் பார்ட் பிகம்ஸ் டெத் ஆயிடுது அந்த இடத்துக்கு ஹார்ட் அட்டாக்கோ மற்ற விஷயத்துலலாம். அந்த எனர்ஜின்றது எல்லா ஃபுட் பார்ட்டிகளும், புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட், அது இது தட் எல்லாத்தையுமே சேர்ந்து அல்டிமேட் எண்ட் ப்ராடக்ட் வந்து அதுதான். நம்ம கார்போஹைட்ரேட்ல ஈஸியாக ஏடிபி வரும், புரோட்டீன்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும், ஃபேட்டில் கொஞ்சம் ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக ஸ்டோர்டாக இருக்கும், அப்புறம் வரும். ஆனால் அல்டிமேட்டாக கரன்சியாக மாறுறது ஏடிபி தான். அதுதான் டிரான்ஸ்ஃபரபிள் கேஷ். அந்த ஏடிபி ஒரு நாளைக்கு எவ்வளோ நீ ஏர்ன் பண்றியோ அந்த அளவுக்கு நீ ஆக்டிவா இருக்கணும். கரெக்ட். நீ நிறைய ஒரு ஒரு ஒர்க் பண்ணினா அந்த அளவு நிறைய ஏடிபி போயிடும். நிறைய ஏடிபி போனால் அதுக்கு இந்த மாதிரி கன்சப்ஷனும் இருக்கணும். கொஞ்சமா சாப்பிட்டு நிறைய ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஏடிபி இல்லைன்னா யூ ஃபேக் அவுட் ஆகி டயர்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆள் இதாகிடுவாங்க. இந்த டிஷ்யூஸ்லாம் வில் கோ அட் லோ எப். அந்த ஏடிபி பொறுத்த வரைக்கும் ஐடியலா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீ பிரெயின் ஒர்க் பண்ணினா, ஐடியலா சும்மா எந்த பிசிக்கல் ஒர்க்கும் இல்லாம, எதுவுமே இல்லாம பிரெயினை மாத்திரம் கண்ணை திறந்து வச்சுட்டு படிச்சுக்கிட்டு புஸ்தகம் பார்த்து இப்படி வீடியோ பார்த்து இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த பிரெயின் வழியா ஸ்பெண்ட் ஆகுறது ஒரு நாள் பூரா ஓடுற அத்லீட் அந்த மாதிரிலாம் செய்யறாங்கல்ல, டோட்டல் எனர்ஜி விஷயம் இருக்கா, அதுல 20% அதுக்கே போயிடுதான். அதாவது இட் கன்சியூம்ஸ் சோ மச் பவர், சோ மச் கரன்சி. அதுல போய் நீ வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா போய் அதை ஃபாஸ்டா படிக்க விடு, இப்படி இப்படி பண்ணு, இப்படிலாம் பண்ணினா ப்ராப்ளி எல்லாமே சாப் ஆயிடும். எல்லா எனர்ஜியும் சாப்ட் அவுட் ஆயிடும். இல்ல இது இது Humans cannot function. Cannot function. this is Maybe new you'll run out perspective. of all the ஏன்னா energy and the tissues எல்லாமே போயிடும். இது இது இந்த So இந்த இந்த called பெர்ஸ்பெக்டிவ் sensitive வந்து tissues எல்லாம் இருக்குல்ல. ஆ? புரியுது, நீங்க சொல்றது புரியுது. நான் நான் அதான் இந்த அதான் ஒரு 30 இயர்ஸ்ல செத்து போயிடுவாங்க. பிளைண்ட் ஆயிடுவாங்க. நேச்சுரல் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? மேட்ரிக்ஸ் அண்ட் அந்த மேட்ரிக்ஸ் எவல்யூஷனும் நெசசிட்டியை பொறுத்து தான் எவல்யூஷன்லாம் வருது. நெசசிட்டி இருந்தால் தான் அது எவல்யூட் ஆகும். அப்படி நெசசிட்டி இல்லைன்னா இட் வில் டை ஆஃப். அந்த அந்த சிஸ்டம் போயிடும். ம்? அந்த நீங்க மாதிரி சொல்ற இந்த பிலாசபி தான் வந்து மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதுல ஆமா, இருக்கா. அந்த புல்லட் வந்தா சாஞ்சிக்குவானே. ஆ, நம்ம அத பார்த்தோம். ஆனா நான் வந்து அது ரொம்ப நாள் வரைக்கும் நான் அந்த படத்த இப்பதான் ரீசென்ட்டா பார்த்தப்ப தான் அது வந்து இன்னும் கிளியரா புரிஞ்சுது. அதுல வந்து தி ஹியூமன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் லைக் ஹியூமன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃபார் தேர் எனர்ஜி. அதாவது அந்த மனுஷங்கள உருவாக்கி, அந்த மனுஷங்கள்ல இருந்து அந்த எனர்ஜி நீங்க சொல்ற மாரி தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அண்ட் தே ஆர் ஃபார்ம்ட் ஃபார் தேர் எனர்ஜி. பேட்டரி மாதிரி எனர்ஜி எடுத்துட்டு அவனை தள்ளிடலாம். பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஆள் மாதிரி, ஸ்டோர் பண்ண எனர்ஜி ஸ்டோர் மாதிரி. பண்ற ஆமா. சோ அது மாரி தேவர் அத வந்து பிரேக் பண்றது தான் வந்து the whole சிமுலேஷன்ல வந்து ஹியூமன்ஸ் ஆர் ஜஸ்ட் லிவிங் தேர் டூ பி ஆஸ் பேட்டரி சோர்சஸ்.
அண்ட் அந்த பேட்டரி முடிஞ்சோடனே தூக்கி போட்டு அடுத்தது எடுத்து உள்ளார போடுற மாதிரி. அண்ட் அதர் நம்ம நார்மல் விஷயங்கள்லாம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதை பிரேக் பண்ணி வர்றது தான் அந்த ரெட் பில், ப்ளூ பில் அப்படிலாம் போய் வருது. சொல்றது வந்து சடனா அதோட லிங்க் ஆச்சு. ஏன்னு தெரியல. இது மேபி தட் இஸ் a thing. இந்த ஏன்னா இன்னொரு தியரி இப்ப இருக்க எல்லா சிஸ்டமும் நீங்க இப்ப ஹியூமன் பாடி வந்து என்னன்னா, it has tried to optimize for certain things and slowly evolved into a current system இல்ல. அப்பா இந்த இந்த இது வருதுல்ல, இமேஜினேஷன் அண்ட் திங்கிங். அந்த திங்கிங்ன்றது இன்ஸ்டிங்க்ட்ன்றது வேற. அது அனிமல் லெவல்ல இருக்கு. இன்ஸ்டிங்க்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் நாலேஜ் தானே. அனிமல்ஸ் தே கோ பை இன்ஸ்டிங்க்ட் மோஸ்ட்லி. தே லிவ் பை இன்ஸ்டிங்க்ட்ஸ். அந்த கட் இன்ஸ்டிங்க்ட், அப்புறம் பாடி இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் இந்த மாதிரி வரும். இமேஜினேஷன் அபவுட் த நெக்ஸ்ட் டே, அபவுட் த ஃபியூச்சர், அது வந்து ஒன்லி ஐ திங்க் வித் ஹியூமன் கைண்ட்ல தான் வந்திருக்கு. ஈவன் ஏப்ஸ் லெவல்ல கூட இல்ல போல் இருக்கு. வாட் வில் ஹேப்பன் ஃபியூச்சர் அப்படின்றது அந்த இடத்துல அது நிக்குது எவல்யூஷன். இமேஜினேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது ஃபார் குட் ஆர் ஃபார் பேட்ன்றது தெரியல. இமேஜினேஷன் நம்ம வந்து இதுக்கப்புறம் அது எவால்வ் ஆன ஒரு சப்ஜெக்ட் நம்ம இன்னும் பார்க்கல. அவ்வளவுதான். ஆமா, அது ஏன்னா இந்த இமேஜினேஷன் அல்டிமேட் மாதிரி நிக்குது. யூ கேன் இமேஜின். இப்ப சயின்ஸ் போயிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த இமேஜினேஷன் அப்படி என்ன ஆகுன்றது தெரியாது. மேபி டேக் மில்லியனர்ஸ், இன்னொரு பில்லியன் இயர்ஸ் ஆகலாம், தெரியாது. வி டோன்ட் நோ. பட் இது வரைக்கும் வந்து அட்வான்ஸ்மெண்ட் நினைச்சு பாக்குறப்ப இது வந்து இது எப்படி அந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் வச்சுக்கிட்டே விளையாடு. அது எவ்ரிதிங் ஸ்டார்ட் வித் ஒன் செல் அண்ட் everything started with one cell, and all the cells in the body can become the another cell. All the cells can Not like become they are all variations of the same thing. each is a functional unit. இப்போ கார்டியாக் மசிலை கொண்டு போய் பிரெயின்ல வச்சு பிரெயின்ல ஃபங்க்ஷன் பண்ணா அது பிரெயினா மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா ஆரிஜின் வந்து எல்லாம் ஒன்று தான், ஒரு இடத்துல தான் வருது. ஈச் செல் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஆல் ஒர்க், பட் தே ஆர் செலக்டிவ்லி தே அண்டர்டேக் டு டூ ஒன் பர்டிகுலர் ஒர்க். இப்படி வருது. இதெல்லாம் எவல்யூஷன்ல வர ஒன்று தானே. சரி, அதே மாதிரி ஒரு தியரியில என்ன சொல்லுவாங்க, ஒரு தியரியில ஆர்வி ஆர்வி ஹியூமன்ஸ் இப்ப சொன்னீங்க பேட்டரிக்கு சோர்ஸ் மாதிரி பவர் சோர்ஸ். இதே மாதிரி we are all holders. நம்மெல்லாம் பாக்டீரியா வேர்ல்டுல நம்மெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம வந்து they are just residing inside us. They are using us. நம்பர் ஆஃப் பாக்டீரியா இந்த பாடி கணக்கு மட்டும் பார்த்தா எல்லாம் பார்த்தோம் டைப் ஆஃப் பாடி. ஒரு பாக்டீரியா வேர்ல்டுல பாக்டீரியாஸ் ஆர் யூசிங் ஹியூமன்ஸ் ஆஸ் ரிசர்வாயர். அவங்க ரிசைட் பண்றதுக்கு, அவங்க மல்டிப்ளை ஆகிறதுக்கு, அவங்க செய்யறதுக்கெல்லாம் நம்மலாம் ஒரு ரிசர்வாயரா இருக்குமா அப்படின்னு. இந்த குரங்கு இப்ப நம்ம வந்து we are saying we are evolved than other animals. இப்ப dogs. ஆமா. Do the dogs know that they are not evolved and we are evolved and they are communicating with each other saying that இங்க பாரு இவனுங்க எல்லாம் எவால்வ் ஆகி எப்படி இருக்கானுங்க, நம்ம அவ்வளவு அப்படி இல்லையே அப்படின்னு பேசிக்குதுங்களா? இல்ல இல்ல அதுங்கெல்லாம் வந்து இல்ல இல்ல நம்ம தான் எவால்வ்டு, அவங்க பேர் இன்னும் மட்டமா தான் இருக்காங்க. இதுல வந்து எவல்யூஷன் ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஜும் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேஜ் எவல்யூஷன் வர்றதும் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த டிஎன்ஏ ஜீன்னு ஒன்று வந்துருது இல்லையா. டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ தான் நம்ம ஆளுங்க. இப்ப நம்மளுடைய டிஎன்ஏ மேப்பிங்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs 3 lakhs அளவுக்கு ஜீன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஒர்க்கிங் ஜீன்ஸ், நம்ம மொத்த ஹெட் டு டோ ஒர்க் பண்ணது 20,000 ஜீன்ஸ் தான் ஒர்க் பண்ணுது. வாட் அபவுட் த ரெஸ்ட் ஆஃப் த ஜீன்ஸ்? ஒய் தே வர் மேட் இன் எவல்யூஷன்? அந்த ஜீன்ஸ் ஒரு டிஎன்ஏ எடுத்து அனலைஸ் ஜீனோடைப் பார்க்குறப்ப 2 lakhs and odd வருது அந்த ஜீன் காம்பினேஷன். அதுல ஒர்க்கிங் இருக்கிறது வந்து 20,000. சரியா? இப்ப இவங்க என்ன சயின்டிஸ்ட் என்ன கிளைம் பண்றான், இந்த மீதி வந்ததெல்லாம் அந்த எவல்யூஷன்ல வந்த பழைய இது இருக்கிற ஜீன் இருக்குல்ல, அதெல்லாம் டீஃபங்க்டா உள்ள இருக்கு, அப்படியே நிக்குது போல. ஒவ்வொரு எவல்யூஷன்லயும் ஒரு இந்த நம்பர் காட் இன்க்ரீஸ்ட். எவால்வ் ஆக புதுசா ஜீன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிட்டு இந்த பழைய டீஃபங்க்ட் ஜீன்லாம் பின்னால தங்கிட்டு இருக்குது. அது யாரும் இன்னும் க்ளீன் பண்ணல.
அது அது எப்படி அத ட்ரிகர் பண்றதுக்கு இன்னொன்னு வேணும். ஜீன் சிஸ்டத்திலே என்ன வரும், ஒரு ட்ரிகரிங் ஒண்ணு, சப்ரஸிங் ஒண்ணுன்னு இருக்கு. ஜீன்ஸ்ல எப்பவுமே எல்லா ஜீன்லயும் இப்ப இருக்கிற ஜீன்லயே கூட எவ்ரி ஜீன் ஹேஸ் டு பி ட்ரிகர்ட் டு ஆக்ட் அண்ட் எவ்ரி ம். ஜீன் ஹேஸ் டு பி சப்ரஸ்ட் அமுக்குறதுக்கு. இப்ப வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து குரோத் ஃபேக்டர்லாம் வர்றப்ப, அந்த கேன்சர் விஷயம்லாம் வருதுல்ல, ம். அதெல்லாம் ம். புரமோட்டிங் ஜீன்ஸ் ட்ரிகரிங் ஃபேக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது இன்னும். அந்த அதான். ட்ரிகரிங் ஃபேக்டர கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொன்னு இருக்கும். அந்த ஜீன் வேலை செய்யலன்னா, இந்த ஜீன் ஃப்ரீயா வேலை செஞ்சு கேன்சர் ஆயிடும். குரோத் ஜாஸ்தி ஆயிடும். குரோத் ஒரு ஸ்டேஜ்ல நிக்குதுல்ல. புரியுது, புரியுது. நீங்க சொல்றது புரியுது. ஆ. கேன்சரஸ்க்கும் அதான் அதுக்கும் அதுக்கு உள்ள வந்து அது வித்தியாசம். அது அதான் ட்ரிகரிங் ஜீனு, சப்ரஸிங் ஜீன் 2 ஜீனும் கவுண்டரா பேலன்ஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுது. இதெல்லாம் எவல்யூஷன் ஒண்டர்ஸ்ல. இந்த மாரி வர்றப்ப நீ மங்கியா இருந்தது, முன்னால மீனா இருந்தது, ஸ்னேக்கா இருந்தது, இந்த மாரி ஜீன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. டார்மன்ட்டா இருக்கு. தே ஆர் நாட் ஃபங்ஷனிங். அதனால தான் 2,00,000 ஒரு 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 ஆள் அப்படி சொல்றான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், இப்ப தான் 20,000 ரீச் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 2,00,000 வரைக்கும் நம்ம போகலாம். ஐடென்டிஃபை பண்ணா? ஓ! தே இட் ஆர் இஸ் தேர் ஃபார் இட் அஸ் இஸ் டூ மேக் யூஸ். ஓ! ஓகே. அதர் வே அவன் இதனோட கவுண்டர் வே சொல்றான் அவன். இப்போ வந்து 20,000 ஜீன்லயே நம்ம இந்த அளவுக்கு அது வேலை செஞ்சுட்டு பேக்கப் மாரி இருக்கிறோம். வச்சிருக்கு. இட் கேன் இட் ஆமா, ஆமா. இட் கேன் எக்ஸ்டெண்ட் டில் 20 இட் மேக் ஏன்னா ஆஸ் நம்ம அத இயர்ஸ் பத்தி கோ பை அது என்ன பங்ஷனாலிட்டின்னு நம்மளுக்கு தெரியாதனால தெரியாது. ஏன்னா ட்ரிகர் ஆனா தான் கண்டுபிடிக்க முடியும். ட்ரிகர் ஆகணும்ல அது. நம்ம ஸ்டிமுலேட்லாம் பண்ணி பார்க்க முடியாது. ட்ரிகர் ஆனா தானே அது வரும். இப்ப பண்ணக்கூடியது என்ன பண்றாங்க, அந்த ஜீன் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துட்டு இன்னொரு சீக்வென்ஸ இன்சர்ட் பண்றாங்க. ம், 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 ம். ஒரு நெகட்டிவ் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோ. ம், ம், ம். ஒரு ஒரு கேன்சர் ஜீனே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆ ம். இந்த ஒரு ஆஞ்சலினா ஜோலி கூட சொல்லுவாங்கல்ல பாப்புலர் ஃபிகர். ம். அவளுக்கு வந்து சின்ன வயசுலயே அந்த ப்ரோக்கா ஜீன் கண்டுபிடிச்சுட்டு, "இனி வந்து 40 இயர்ஸ்ல உனக்கு கேன்சர் பிரஸ்ட் வரும்" அப்படின்னு சொன்னாங்க. ம், 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 ம். ஆ அந்த பிரஸ்ட் கேன்சர் அதான் ப்ரோக்கான்னு வரும். ம். பிஆர்சிஏன்னு வர மாரி வரும். பிஆர்சிஏன்னு அதுல 1, 2ன்னு ஒரு 2 டைப்பு. அதுல அவளுக்கு இருந்தது வந்து சின்ன வயசுல அவ 20 வயசு, 25 வயசு இருந்து 22 வயசு இருந்தப்ப, உன் ஜீனோ மேப் போய் பார்த்ததுல, அவளுக்கு உனக்கு பின்னால ஃபியூச்சர்ல இன்னும் 20 இயர்ஸ் கழிச்சு நீ வில் சஃபர் ஃப்ரம் கேன்சர் பிரஸ்ட். அந்த ஜீன் இருக்கு இதுல அப்டின்ட்டு. அவ என்ன பண்ணிட்டா, போய் பைலேட்டரல் மாஸ்டெக்டமி பண்ணிட்டா. டாக்டர்ஸ் அட்வைஸ்ல 2 பிரஸ்ட்டும் எடுத்துட்டா. சயன்ஸ் அட்வான்ஸ் ஆயி லேட்டா தான் தெரிஞ்சது. அந்த பிஆர்சிஏ 1, 2லாம் இருக்குல்ல they are there for so many people, but they don't get stimulated. They don't get triggered. Only under specific circumstances, where factors, environmental factors, வேற social factors இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரிகர் ஆகுறப்ப தான் they manifest into cancer அப்படின்னு. இப்ப சொல்றான். அவ முடிச்சுட்டா. அவ கதை முடிஞ்சு போச்சு அப்பவே. அப்பவே எடுத்துட்டா எல்லாத்தையும். அ இந்த மாதிரி இந்த ஜீன பொறுத்தவரைக்கும், இப்போதைக்கு அவங்க செய்யற ஜீன் தெரப்பி என்னன்னா, எக்ஸிஸ்டிங் ஜீன்ல வந்து ஒரு ஒரு செக்மெண்ட் டிஃபெக்டிவா இருந்ததுன்னா, அமினோ ஆசிட் காம்பினேஷன் தானே சொல்லுவாங்க அதெல்லாம். அமினோ ஆசிட் தப்பா இருந்ததுன்னா, அத அப்படியே எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டு, இன்னொரு பிட் எடுத்து இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ம்ஹ்ஹ்ம். இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த அத அத அந்த மாரி அந்த மாரி ஏதோ ஓரளவுக்கு அதுலயும் சக்சஸ் ரேட் 100% கிடையாது. ஒரு ட்ரையல் இது மாரி ஓடிட்டு இருக்கு. அது ஒண்ணு தான் இப்ப நடக்குது. ஸோ ரைட். இது வந்து இப்போதைக்கு இதோட கட்டுறது நிறுத்துவோம். ரொம்ப ரொம்ப கட்டுறது கண்ணு கையளவு, கல்லாதது உலகளவு மாரி தான் இது. உள்ள இது இறங்குனா அவ்வளவுதான் அதோட. சோ தட்ஸ் இட். சோ வாட் ஐம் இது இது வந்து நல்லா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த டிஸ்கஷன் ஃபேன்டாஸ்டிக் எனக்கு. ம். ஐ வில் ஜஸ்ட்